அந்த இதை சொல்லும்போது நீங்கள் அந்த இது சொல்லுங்கள் பாருங்கள். இன்னைக்கு 10 இந்த அலுவலகம் எப்படி வச்சுருக்கீங்க? இன்னைக்கு எப்படி வச்சுருக்கீங்க? அப்பப்போ ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை, 2 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து ஜூம் மீட்டிங்கில் எங்கள்கிட்ட பேசுகிறீங்க. கட்சி நடத்துறதுக்கு காசு இல்லை, மின் கட்டணம் கட்ட முடியல, இந்த இணையதள கட்டணம் கட்ட முடியல, இப்போ பிள்ளைகளுக்கு சம்பளம் போட முடியல, சாப்பிட்றதுக்கு சோறு கூட இல்லைன்னு சொன்னீங்க. நாங்கள் அப்படியே மனசு உடைஞ்சு போயிட்டோம். என்னடா அது சோறு இல்லைன்னு சொல்கிறாங்களேன்ட்டு மனசு அப்படியே எடுத்து கொடுத்தோம், அனுப்புகிறோம். கடைசியாக 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனீங்க. நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள். நீங்கள் இந்தமாரி பேசுகிறீங்க, கட்சிக்காரங்கள்ட்ட பேசுகிறீங்க, நாங்கள் அனுதாபப்பட்டு இறக்கப்பட்டு நம்ம பிள்ளைங்க, நம்ம கட்சி அலுவலகம், நம்ம கட்சி அப்படின்ட்டு நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறத வந்து எடுத்து கொடுக்குறோம். அந்த 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 அலுவலகத்தில் 3 பேர், ஒருத்தர் வந்து 13 லட்ச ரூபா, இன்னொருத்தர் வந்து 12 லட்ச ரூபா, இன்னொருத்தர் வந்து 10 லட்ச ரூபா. நான் பேர் சொல்ல விரும்பலை, அவங்க மனசாட்சிக்கிட்டே விட்டுறாது. கிட்டத்தட்ட 30-35 லட்ச ரூபா காசு அதே அலுவலகத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தவன்கிட்ட வட்டிக்கு விட்றாங்க. அவன் என்ன செய்கிறான்? ஆன்லைனில் ரம்மி விளாண்டு எல்லாத்தையும் விட்டுறான். சத்தியமான உண்மை இது. உண்மை இது. மறுக்க சொல்லுங்கள், யாராவது மறுக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் ஆதாரங்களை வேணால் காட்டுறேன். ஆன்லைனில் ரம்மி விளாண்டு இரவோட பொட்டி படிக்க தூக்கிட்டு அவன் கிளம்பிட்டான் ஊரை பக்கம். அந்த நேரத்தில் அலுவலகத்துலேருந்து எனக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க, இந்தமாரி ஒருத்தன் ஓடிட்டானே, அவனை தேட முடியுமானே, எங்கே இருக்கான்னு பார்க்க முடியுமானே அப்படின்னு. இப்போ வரைக்கும் அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. அப்போ எங்கள்கிட்ட பேசக்கூடிய அந்த தோரணை எப்படி இருக்குது? எங்கள்கிட்ட என்ன மாதிரி பேசுகிறீங்க? நாங்கள் உங்களை என்ன மாதிரி அணுகிறோம்? இதெல்லாம் என்ன செயல்னு? இது எப்படின்னு எடுத்துக்கிறது? எப்படி எடுத்துக்கிறது? இதுபோல் 1000 இது இருக்குது. அவ்வளவு வழிகளை தாங்கி நாங்கள் வந்து நிற்கிறோம். சும்மா வெறுமனே நீங்கள் வந்து மைக் இருக்குது, அது இருக்குன்னு அப்படிலாம் பேசிட்டு போகக்கூடாது. நீங்கள் ஒரு தமிழ் தேசிய அரசியலை கையில் முன்னெடுத்துறீங்க. தமிழ் தேசிய அரசியல் இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளை போல், சாதிய கட்சிகளை போல் இல்லை. அதுக்கு 1000 கட்சிகள் இருக்குது. எங்களுக்கும் போக தெரியும். எங்களுக்கு பேச தெரியாமலாம் இல்லை. சரி, தலைமைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம நடந்துப்போம், அதன் கீழே நம்ம பயணிப்போம், அடிபணிஞ்சு போகன்ட்டு தான் இருக்கோம். அதுக்காகவே நம்ம இவங்களை அடிமையாகவே வச்சிருக்கணுங்கிறது இல்லை. இந்த தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த பேச்சு இருக்கு பாருங்க, அது எப்படி இருக்கணும்? முதிர்ச்சி பெற்ற வாக்காக இருக்கணும். தமிழகத்தில், இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல் வந்துச்சு. மொத்த மக்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ அந்த தருணத்தில் வந்து இங்கே கட்சி தலைமையிலேருந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க, பொருளாதார ரீதியாக உதவி செய்யுங்க அப்படின்ட்டு. நாங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் எங்கள் கையில் இருந்து பையிலேருந்து போட்டு மார்க்கெட்டில், கடைகளில் வசூல் பண்ணி அரிசி மூட்டை, பருப்பு, இந்தமாரி 1 மாதம் 2 மாதம் வச்சிருந்து உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் சேமித்து வந்து திருச்சி மாவட்டத்தை சார்பாக வந்து இங்கே பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சி 3 மாவட்டத்தை சேர்த்து கிட்டத்தட்ட 50 டன்னு நான் வந்து லாரியில் ஏற்றி அனுப்பிவிட்டேன் தலைமை அலுவலகத்துக்கு. அதுமாரி மாநிலம் முழுக்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 டன் அளவுக்கு அரிசி, பருப்பு, ரொட்டி இது போல் வந்து தயார் பண்ணி அனுப்பி வச்சாங்க. ஒரு புடி அரிசி கூட அங்கே போய் சேரல, ஒரு ரொட்டி துண்டு கூட அங்கே போய் சேரல. பணமும் வசூல் பண்ணி கொடுத்தோம், அந்த பணமும் போய் சேரல. அப்போ என்ன? நீங்கள் ஏதோ ஒரு காரணம் சொல்கிறீங்க, அது வந்து நம்மக்கிட்டேருந்து வந்து வாங்கிக்க மாட்டாங்கிறான், நாம் தமிழ் கட்சிங்கிறதுனால வந்து வாங்கிக்க மாட்டாங்க அப்படிங்கிறீங்க. அது முன்னாடியே தெரியாதா? நீங்கள் வசூல் பண்ணும்போது, நீங்கள் அறிக்கை விடும்போது வந்து நாம் தமிழ் கட்சினா வாங்கிப்பான் அப்படின்ற தோரணையில் தான் நீங்கள் வந்து அந்த அறிக்கையை விட்டீங்களா? அது முன்னாடியே கேட்கறதில்ல. அதை ஏன் நீங்கள் செய்கிறீங்க? அரசுக்கிட்ட கொண்டு போய் கொடுங்க, அரசுக்கிட்ட கொடுத்து அரசு மூலமாக கொடுக்க சொல்ல, மத்திய அரசுகிட்ட கொடுங்க, இல்லை மாநில அரசுகிட்ட கொடுங்க, அவங்க மூலயமா போய் சேரட்டும் அந்த மக்களுக்கு. 15 வருஷம் ஆச்சு, அந்த இப்போ இனப்படுகொலை நடந்து 15 வருஷம் ஆச்சு. ஒரு 0.1 ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருப்போமா? நம்ம எங்கேயாவது நம்ம அது குறித்து பேசியிருப்போமா? ஒரு முன்னேற்றம், இனப்படுகொலை விசாரிக்கணும், ஒரு தீர்வு காணணும், ஏதாவது பேசியிருப்போமா? அது பேசுறதில்ல. உங்கள் தனி மனித பிரச்சனைகளுக்கு எங்களை கூப்பிட்றீங்க. மீனவர் பிரச்சனை 15 வருஷமாக அடிச்சுட்டு இருக்காங்கல்ல. 100 படகுகள் அங்கே திருகோணமலை நீதிமன்றத்திலேயே, அருகாமையில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்லேயே, மாவட்டங்கள்லேயே நிற்கிது. இலங்கையில் 100 படகுகள் நிற்கிது. ஒரு படகும் 10 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா மதிப்புடைய படகுகள் வந்து இலங்கை அரசாங்கம் தன்னுடைய உடைமையாக்கி வச்சிருக்கிறான். அது இந்த நாட்டின் வளம் இல்லையா? சொத்து இல்லையா? தமிழ்நாட்டினுடைய ஆதி தொழில் இல்லையா? மீன்பிடி தொழில்.
ஒரு முறையாவது அதுக்காக வாங்க போராடும்னு சொல்லி தூத்துக்குடி, ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் வாங்கன்னு சொல்லி நீங்கள் அறிக்கை விட்டுருப்பீங்களா? எங்களை கூப்பிட்டுருப்பீங்களா? நாங்கள் வரமாட்டோம்னு சொன்னோம் கடந்த காலங்களில். இந்த தமிழினத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கிறது மது. அந்த மதுவுக்கு எதிராக போராடணும்னு சொல்லி எங்களை நீங்கள் கூப்பிட்ருக்கீங்களா? போராட்டத்தை கூப்பிட்ருக்கீங்களா? கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி இது சம்மந்தமாக மாநில மகளிர் பாசறை பொறுப்பாளர்கள்லாம் ஒருங்கிணைச்சு அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க. அது என்ன காரணத்தினால தெரியல, அது அப்படியே தடை போட்டு போச்சு. அப்போ இப்போ மக்கள் நலன் எல்லாத்தையுமே புறக்கணிச்சிட்டு வெறுமனே போய் மக்கள்கிட்ட பேசி அதனால் ஒன்றாக போகிறது கிடையாது. அதை உங்களை நீங்கள் மாற்றிக்கணும், மறுபரிசீலனை பண்ணணும், கட்சியை பரவலாக்கம் செய்யணும்.